Hi guys, welcome to my channel. First of all, என்னோட viewers எல்லாத்துக்குமே என்னோட தேங்க்ஸ் அண்ட் சாரி ரெண்டையுமே சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாளா என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் ஸ்டில் நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அதனால ரொம்ப தேங்க்ஸ். இனி வந்து என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் இங்க நம்ம என்ன வர பார்க்க வேணாம்னு சொன்னா போறோம்னா புரியுதா? டிஐஒய் டாசல் இயர்ரிங். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து டாசல் இயர்ரிங்ஸ் தான். ஸோ இதை வீட்லேயே நம்மளே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட், நம்மளுக்கு வந்து என்ன கலரில் வந்து இயர்ரிங் வேணுமோ அந்த கலர்ஸில் எடுத்துக்கோங்க. தென் இந்த மாதிரி ஹூக்ஸ், நம்ம ஹேங்கிங் இயர்ரிங் செய்ய போகிறதுனால இந்த மாதிரி ஹூக்ஸ் எடுத்துக்கலாம். தென் இந்த இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த குட்டி குட்டி ரிங்ஸு. இது எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸில், தென் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி எல்லா கடையிலையுமே கிடைக்குது. தென் இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். தென் ஒரு சிசர்ஸ் அண்ட் நம்ம ஒரு பென்சில் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம அந்த இயர்ரிங்ஸ் இது பண்ணுறதுக்காக. தென் நம்மளுக்கு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக ஏதாவது ஸ்டோன்ஸு, பீட்ஸு அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான திங்ஸ். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து சுற்றிக்கிறதுக்காக ஒரு நான் பென்சில் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எதை வேணால் ஸ்கேல் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற எந்த திங்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸில் வந்து சுற்றிக்கலாம். நம்ம மிடில் சுத்தாமல் கார்னரில் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம மிடில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதை கார்னருக்கு இழுத்துட்டு வரும்போது அது எல்லாமே வந்து சிக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கார்னரில் பண்ணோம் அப்படின்னா அதை ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு இயர்ரிங் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 100 டைம்ஸ் நான் வந்து இதை வந்து ரோல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதை விட அதிகமாக வேணும்னா 120 டைம்ஸ் ஆர் 150 டைம்ஸ்னு நீங்கள் ஈக்குவலாக ரெண்டு இயரிங்க்கும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரிமைனிங் த்ரெட்டை அந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக க்ளூ வச்சு கொஞ்சம் அட்டாச் பண்ணிவிட்டு தென் ரிமைனிங் த்ரெட்டை நீங்கள் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து சிக்கு விழுகாமல் வெளியில் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா பிடிச்சிட்டு ஒரு கோல்டன் கலர் த்ரெட் இல்லைன்னா வந்து சேம் கலர் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து முடிச்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை வந்து அதை நாட் மாதிரி போட்டுக்கோங்க. சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி வந்து நம்ம பூ எப்படி கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி போட தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம எப்பவும் போடுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ரிமைனிங் த்ரெட்டை நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு எந்த லென்த்துக்கு இயர்ரிங் வேணுமோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் திங்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு இயர்ரிங் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதே லென்த்துக்கு வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டாசல்ஸை வந்து நம்ம இயர்ரிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம இப்போ வந்து சாரீ, குர்த்தி எல்லாத்துலேயுமே டாசல்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து குர்த்தியில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் கலர்ஸில், இல்லை சாரீஸில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது இந்த ரிங்கை வந்து கொஞ்சம் விரிச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டு எல்லாமே அதுக்குள்ளே விட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹூக் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஹூக்கையும் இந்த ரிங்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இயர்ரிங் செஞ்சாச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நீங்கள் இதில் ஸ்டோன்ஸ் வைக்கலாம், இல்லை பீட்ஸ் வைக்கலாம். அதை வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டாசல் இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்மளே வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸில் செஞ்சு நம்ம அழகாக